வணக்கம். நேத்து வந்து ஒரு ஷூவ காட்டுனேன். காட்டிட்டு ஐ வில் டெல் யூ சம்திங் அபவுட் இட் லேட்டர் அப்படின்னு சொன்னேன். இட் ஹேஸ் என் ஆன் இட். நியூ பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஷூ. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். 1820, அதாவது இட்ஸ் 2020 now, 1920, 1820. This man was born in 1820 and he is famous for one very important story. What was he wearing when he went to his friend's house to attend a party and he was ejected by the security guard there because he wasn't dressed for the occasion. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு அந்த கதையை சொல்லுவாங்க. இவர் வந்து சரி நீ வந்து ட்ரெஸ்ஸுக்கு தானே மரியாதை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸில் கொடுத்தாரு, ப்ரெட்டை எடுத்து பேண்ட்டுக்குள்ளே போட்டார், ஏன்னா அதுக்கு தானே சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. ராங் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி அந்த எஜுகேஷனிஸ்ட் ஃபேமஸ் அகாடமிஷியன் அவர் கிண்டல் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட சிஇஓ, அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட 70s கெட்டப் இப்படி தான் இருந்தது. திஸ் இஸ் ஹவ் ஹி வாஸ், ஃபுல்லி ட்ரெஸ்ட் அப். But when you look at the evolution of the man, 98, 99, 2001, 2004, 2005, 2007, 2008, 9, 10, 11ல செத்து போயிட்டார் அவர். 11ல சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஈவெண்ட்டில் he was wearing the same turtleneck jacket, faded jeans, New Balance shoes. என்னடா அப்படி ஒரு இது அப்படின்னா, அவர் ஜப்பானுக்கு போயிருந்தாராம். ஜப்பானில் இஸ்ஸே மியாக்கே அப்படிங்கிற ஒரு டிசைனரை மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு, அதாவது சோனிக்கு யூனிஃபார்ம் பண்ண டிசைனர் இவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தார். எனக்கும் ஒன்று யூனிஃபார்ம் பண்ணி கொடுத்துரு, ஐ டோன்ட் வாண்ட் டு வேர் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் செத்து போனப்புறம் வால்டர் ஐசக்சன் வந்து அவரோட வீடை சர்வே பண்ணும்போது வீட்டில் வார்ட்ரோப்பில் ஒரே ட்ரெஸ் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருந்தாலும் போட்டுக்கிற அளவுக்கு ரொப்பி வச்சுருந்தாராம். ஜுராசிக் பார்க்குங்கிற படம் இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது நம்பர் 1, வலது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது நம்பர் 2, லாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிற படம். அதில் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் மாறிட்டா கூட இந்த இயான் மால்கம் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட், கேஆஸ் தியரி ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் ஜெஃப் கோல்ட்ப்ளம் அப்படிங்கிற ஆக்டர், இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்ருக்கார் பாருங்கள், அவர் மட்டும் கண்டினியூ ஆகிறார் படங்களில். 3 வருஷ கேப்பில் வந்த படம் அது, 94, 97. ட்ரெஸ்ஸும் கண்டினியூ பண்ணுறார். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் புஸ்தகத்துக்குள்ளே போகணும். இன் மைக்கேல் கிறிஸ்டன்ஸ் ஜுராசிக் பார்க், இந்த எல்லி அப்படின்னு இப்படி உயரமாக பார்த்துட்ருக்காளே, ஒரு டைனோசாரை பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு. அந்த எல்லி வந்து நம்ம அயான் மால்கம்மா கேட்குறாரு ஒரு கேள்வி, isn't it a little warm for black? கருப்பு உடை போட்டுட்ருக்கே, சூடா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு as a matter of fact, black is an excellent color for heat. If you remember black body radiation, சயின்ஸில் படிப்பியே, it's actually good for heat, efficient radiation அப்படின்னு சயின்ஸ் பந்தா கொஞ்சம் விடுறார். விட்டுட்டு he also says, I only wear 2 colors, black and grey. These colors are appropriate for any occasion. அது துக்கத்துக்கு போனாலும் சரி, சந்தோஷத்துக்கு போனாலும் சரி, no problem, only one color. They go well together. Should I mistakenly put on a wrong pair of socks? They go well together. தப்பு பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, ஐயோ மிஸ்மேட்ச் பண்ணி ராங்காக கம்பைன் பண்ணிட்டேனேன்னு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, போரிங்காக இல்லையா அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்க அப்படிங்கிறதுக்கு, ஐ ஃபைண்ட் இட் லிபரேட்டிங். I believe my life has value and I don't want to waste it thinking about clothing. நான் ஏதோ செய்வதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டுள்ளேன், அந்த நேரத்தை எதை உடுத்திக்கொள்வது என்று முடிவு செய்வதற்கு வீணடிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறாருங்க. I don't want to think about what I will wear in the morning. Truly, can you imagine anything more boring? அப்படிங்கிறார். கடைசியில் ஒரு அரஞ்ச மாதிரி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது இன்ஃபர்மேஷன் சொசைட்டின்னு பேசுகிறோம், யாருக்குமே யோசிக்க நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பேப்பரையே ஒழிச்சு கட்டிடலாம், எவ்ரிதிங் டிஜிட்டல்னு நினச்சிட்ருக்கோம், பேப்பரை ஒழிச்சு கட்டின மாதிரி தெரில, திங்கிங்கையே ஒழிச்சு கட்டோம் போல இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் அடித்து முடிக்கிறார்.
இட் வாஸ் அ ரியலி ரெவலேட்டரி மூமெண்ட் அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது. டைனோசார் பற்றின்னு நினைக்காதீங்க புஸ்தகம், நிறைய ஃபிலாசபியும் உள்ளே ஒழிஞ்சு கிடக்கு. திஸ் இஸ் வை ஐ ரியலி லைக் தி கான்செப்ட் ஆஃப் த யூனிஃபார்ம் இன் சில்ட்ரன், பிகாஸ் அவங்களுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பற்றி கூட அது வந்து மறைச்சிடுது. இன்ஃபேக்ட் விச் இஸ் வை ஐ லைக் ஈவன் மோர் வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே. இப்போது ஜோஹோ ஸ்கூல்ஸில் நாங்கள் எடுக்கிற கிளாஸ்லலாம் இப்படி வீடியோ காலில் தான் வராங்க பசங்க. யூ கான்ட் டெல் ரியலி அவங்க எவ்வளோ உயரம், என்ன குளிச்சாங்களா இல்லையா, என்ன பருமன், என்ன பேக்ரவுண்ட், நத்திங். We don't care about anything. We only look at your intellect. We focus on the message. So இன்னைக்கு நீங்க focus பண்ண வேண்டியது இந்த message. Focusing on the message அப்படிங்கிற message. What you shouldn't focus on is this little thing here, which is what I am wearing here. All right. Thank you. Namaste.